வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சநேயரை பற்றிய ஒரு சிறிய கதை. ஆஞ்சநேயர் எப்போதுமே என்ன பண்ணுவார்னா, ராமருக்கு பக்கத்திலே இருக்கணும், அவருடைய திருமுகத்தை பார்த்தபடியே இருக்கணுங்கிறதுனால ராமருக்கு அருகில் இருக்கிற வேலையே எப்போதும் எடுத்துக்குவார். ராமரோட பாதங்களை அமுக்கிறது, சாமரம் வீசுறது, கொடைப்பிடிக்கிறது, அது மாதிரி வேலைகளையே அவர் எப்போதும் எடுத்துப்பார். ஒரு சமயம் என்னாச்சுன்னா, ராமர் ஆஞ்சநேயருக்கு ஒரு வேலை கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுறாரு. ஸோ ராமரோட தம்பிகள்லாம் பார்த்தாங்க, இன்றைக்கி ஆஞ்சநேயர் செய்கிற வேலையெல்லாம் நம்ம எடுத்துக்கணும், ஆஞ்சநேயர் என்ன பண்ணுறாரு பார்க்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி லக்ஷ்மணன் பாதங்களை அமுக்க ஆரம்பிச்சிடுறாரு, சத்ருகன் கொடை பிடிக்க ஆரம்பிச்சிடுறாரு, பரதன் சாமரம் வீசுறாரு, மற்றவங்கெல்லாம் சின்ன சின்ன வேலைகள் அருகில் இருக்கிற வேலைகள்லாம் செய்கிறாங்க. அப்போ ஆஞ்சநேயர் திரும்பி வராது. ஆஹா, நேரம் ஆயிடுச்சே, என்னாச்சோ தெரியலையேன்னு பதறிட்டே வராரு. பார்க்கும்போது எல்லாம் ஒரு சிறு முறுவலோடு அவங்கவுங்க வேலையை செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு. ராமரும் புன்முறுவலோடு என்ன பண்ண போகிறார் ஆஞ்சநேயர்னு பார்த்துட்ருக்காரு. உடனே ஆஞ்சநேயர் சொல்கிறாரு, என்னுடைய வேலையை நான் தேர்ந்தெடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறாரு. நீ என்ன வேலை செய்ய போகிற ஆஞ்சநேயா அப்படின்னு கேட்குறாரு. ராமர் கொட்டாவி விடும்போது சொடுக்கு போடுற வேலை நான் செய்ய போகிறேன். கொட்டாவி விடும்போது திருஷ்டி கிடைக்கிறதுக்கு தான் சொடுக்கு போடுறது. ஸோ ராமர் பக்கத்தில் இருந்து அவர் திருமுகத்தையே பார்த்துட்டு இருக்கும்போது அவர் எப்போ கொட்டாவி விடுறாரோ அப்போ சொடுக்கு போட போகிறேன், பாதத்துக்கு அருகில் அமர்ந்துடுறாரு. எல்லாருக்கும் ஒரே சிரிப்பாக போயிடுச்சு, எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவும் போயிடுச்சு. பக்தருக்கு ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு மாற்றம் கிடைச்சிடும். ஆஞ்சநேயர் ஒரு உண்மையான பக்தர், அவருக்குரிய மார்க்கத்தை அவர் தேர்ந்தெடுத்துக்கிட்டாரு. வேர் தெர் இஸ் அ வில் தெர் இஸ் அ வே. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நன்றி, வணக்கம்.